வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணனா அக்கா மெசேஜ் வச்சிருவாங்க சாப்பாடு. இதுதான் ஃபர்ஸ்ட் vlog. எடுக்க போறாங்க மாட்டமா ஒரு vlog. அது சிரிப்பு கலுக்குன்ட்டு பொண்ணுன்னா நல்லா கலகலன்னு சிரிக்க வேணாம். ஓகே, காலையிலேயே என்ன எழுப்பாட்டி விட்டது தெய்வம் தான் அப்படின்னு நான் போய் சொல்ல மாட்டேன். நானே சொந்தமா ஏஞ்சிக்கிட்டேங்க. ஓகே, இப்போ இது ஆக்ஷன் மேடம் இது ஆக்ஷன். ஓகே, இதுதான் என் காலையில இருக்கிற லுக் கைஸ். என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. இதுதான் ஃபர்ஸ்ட் vlog. எடுக்க போறாங்க நம்மளுக்கு வந்து சொல்லிட்டு எட்டா itu budak bukan saya punya mulut budak itu பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. சரி ப்ரோ, என் சீப்பு எங்க? இது ஒரு சீப்பு, இன்னொரு சீப்பு, ரெண்டு சீப்பு இருக்கு. இது சிக்கு எடுக்க, இது முடி சீவேன். இது அப்பப்ப காணாம போயிடும், ஏன்னா சின்னதா இருக்குல்ல, அதனால என் ஃப்ரெண்டோட தூக்கிடும். நடி கேட்டுக்கோ. ஆஸ் அ நர்சிங் ஸ்டூடெண்ட்னா எனக்கு இவ்வளவுதான் முடி கொட்டும், இவ்வளவுதான் முடி கொட்டுமா? பைத்தியம்ல நானு. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம், என்ன பண்ணிடுவானுங்க. மாட்டமா ஒரு vlog. ஓகே, காலேஜுக்கு போறப்ப 3 கார்டு தான் தேவைப்படும். ஒன்று காலேஜுக்கு போகிறது காட்டு. இது லன்யாட்லாம் போட்டு என்னால் மாற்றிட்டு இருக்க முடியாது. அவங்ககிட்ட காட்டுமா, அவன் விட்டு தான் ஆகணும். 30 அரியர் வச்சிருக்கிறான் சார். இவனெல்லாம் கண்டிப்பா டிகிரி வாங்குறதுக்கு வாய்ப்பே இல்ல. காலேஜ் அகாடமிக்னால கூட்டு பேசிட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் ஐசி, ஏன்னா இந்த பாஸ்லாம் இதில் தான் இருக்கு, மை 50. இது இல்லைன்னா போக முடியாது. அதுக்கப்புறம் ஆசஸ் கார்டு, மோட்டிவ் இந்த கொண்டோல் ஏறி வர்றதுக்கு இது 3 இருந்தாலே போதும். ஏன்னா நாங்கள் எல்லாருமே கேஷ்லெஸ் கார்ட்லெஸ். காட்லஸ்னு வாங்கிட்டு முடியாது, காட்டு கையில் வச்சுக்கிட்டு என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. பர்ஃப்யூம்லாம் நாங்கள் சொந்த காசு கொடுத்து வாங்க மாட்டோம், யாராவது வாங்கி கொடுப்பாங்க. இது வந்து என் பர்த்டேக்கு கேஷ் வாங்கி கொடுத்தேன். ஸோ இதை எடுத்துட்டு இப்படி மட்டும் அடிக்கிற ஆள் இல்லை நான். அப்படியே உடம்பு ஃபுல்லாக அப்படி காலுக்குலாம் அடிச்சுட்டு, ஏன்னா அவ காலையிலே குளிக்கல. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசக்கூடாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? இதுதான் எங்களோட மார்னிங் வியூ. கிடைக்கிற தேங்காய். இதுதான் எங்களோட vlog. காலையிலேயே ஒரு மட்டமான vlog. எங்க பாரு ஆப்போசிட். நான் காலில் போட்டுக்கிட்டு அந்த இங்க போட்டிருக்கு, நான் இங்க போட்டிருக்கேன். மட்டமா கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கேன். என்ன நடிப்பு நடிக்கிறாங்க. இந்த நடிப்பெல்லாம் பார்க்க சகிக்காம தாண்டா சிவாஜி சீக்கிரமாவே கிளம்பிட்டாரு. இங்க மணி ஆச்சு, வாங்க போலாம். பாய். ஓ, குரலி வித்தையா? இது ஏன் விளாக்கா இல்லை இந்த எருமையோட விளாக்கான்னு எனக்கு தெரியல. அதனோட பர்சனல் ஃபோட்டோகிராஃபர் ஆக்கிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் பேக், கோ பேக், இப்போ கோ பேக். போட்டோ எடுக்கிறப்ப என்ன விளையாட்டு? அவளையும் எடுத்துட்டு இருக்கீங்க சும்மா. சில பேருக்கு பணத்து மேல ஆசை, சில பேருக்கு பதவி மேல ஆசை, எனக்கு பொம்பளை மேல ஆசை. அவ்வளவுதான். இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட்ட ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் கண்டுக்கப்படாது, ஏன்னா இது வாலிப வயசு. யார் இந்த முயல் குட்டி? பிரேக்ஃபாஸ்ட் இல்லாமல் எப்படிங்க டே ஸ்டார்ட் பண்ணுறது? 2 பேரும் நல்லா மூக்கு முட்டை தின்னுட்டு அதுக்கப்புறம் தான் கிளாஸ்க்கே போவோம். இதுதான் அது. One eternity later. பாருங்கம்மா. இதா கவு அம்சா. அப்பா தெரியுமா பண்ணிட்டான். தெரியுமா பண்ணிட்டான். நான் வெள்ள மல்ல கப்பட்டு டிக்க வச்சோம், இப்படி விளாண்டுக்க. என்ன அப்பா நீ திங்க ஒப்பா சோறு எந்த பெருமாடா? நான் திங்க டிஃபா அதுவும் என் கஷ்டம்.
மென்டல் டார்ச்சர்ல நீ எதனா எசக பொசுக்கா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. கட்சியில என்ன அதுக்கு தான் ப்ரோ ட்ரை பண்றாங்க. இவனுங்க குட்டுக்கிற ப்ரெஷர்ல நான் நல்லவனே கெட்டவனே. நான் என்ன எடுத்து பண்ணிட்டேன். ஸோ இப்படி இருக்கு காலையில் கழுவுலாம். இப்போ எப்படி மாறுறேன் பாருங்க. A few moments later. ஸோ எப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டேன். ஓகே வேலைக்கு போயிட்டு 11 மணிக்கு கண்டிப்பாக போட்டேன். ஓகே மணி இப்போ 12 ஆக போகுது. இப்போ என்னோடய பாட்டை மேலே முடிச்சுட்டு நான் மஸ்து போயிட்டுருக்கேன். ஸோ இப்படி தான் என் வாழ்க்கை போகும். எல்லோரும் ஒன்றும் ஈஸியாக படிக்கல. நிறைய பேர் என்ன மாதிரியும் கஷ்டப்பட்டு தான் படிக்கிறாங்க. என்ன ஆஃப்டர் ஆல் பசிக்குது, குடல்லாம் எரியுது, வயிறு அப்படியே இழுத்து பிடிக்குது, தலை சுத்தி மயக்கமா வருது. சம்டைம்ஸ் என்னால் டிக்டாக்ல வீடியோ செய்ய முடியும், சம்டைம்ஸ் செய்ய முடியாது. சம்டைம்ஸ் நான் என் டைமை மேனேஜ் பண்ணிக்குவேன். எனக்கு ஒரு லீவ் கிடைக்கும், பட் அந்த லீவை நான் என் தூக்கத்துக்காக யூஸ் பண்ணுவேன். பாய். என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே.